திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்ல முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யகுமார். சத்யகுமார், வணக்கம். தற்போதைய கள நிலவரம் என்னங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம் சத்யகுமார். வணக்கம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இன்று காலை நாம் ஏற்கனவே பார்த்தது போல மீனாட்சி அம்மன் கோவில் சாமி தரிசனம் செய்துவிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதாக புறப்பட்டார். அப்போது அந்த கோவிலுக்கு அருகாமையிலேயே காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தினர். மலை மீது வழிபாடு செய்வதற்கு மட்டுமே அனுமதி என்றும், மேலும் கூட்டமாகவோ அல்லது கட்சி சார்ந்து யாரும் செல்லக்கூடாது என ஏற்கனவே ஒரு வழிமுறையானது உள்ள நிலையில் கூட்டமாக செல்லக்கூடாது என தடுத்து நிறுத்தினர். அதைத் தொடர்ந்து நாங்கள் ஒரு 5 முதல் 10 பேர் மட்டும் செல்கிறோம் என கூறி எல் முருகன் அவர்கள் வந்து கொண்டிருந்தார். மீண்டும் அந்த மலை பாதை அருகே காவல்துறையினர் மீண்டும் நிப்பாட்டி அவர்கள் 5 பேர் மட்டுமே செல்ல வேண்டும் என கண்டிப்பாக கூறியதை அடுத்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் சிவலிங்கம் உள்ளிட்ட 5 பேர் மட்டும் தற்போது மலை மீது சாமி தரிசனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மலை மீது ஏறிக்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் இதைத் தொடர்ந்து இங்கிருந்து அவர் மேலூர் செல்வதாக சொல்லப்படுகிறது. திடீரென மலை மீது ஏறி சாமி தரிசனம் செய்வதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியதும், அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தியதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.